ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். இப்போ நடக்க போகிற எல்லாமே உனக்கு இனிப்பானதாகவும் இன்பத்தை தரக்கூடியதாகவும் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். எதை உனக்கு கொடுக்குறனோ அதுதான் நல்லது. எதை உனக்கு தடுக்கிறனோ, நீ கேட்டது எதை உனக்கு தராமல் தாமதமாக்குறனோ அது உனக்கு சரியில்லாதது, கெட்டதுங்கிறத புரிஞ்சுக்க தயாராக இரு என் செல்லமே. வாழ்க்கையில் நீ சிரிச்சுக்கிட்டே நடந்தாலும் உன் மனசில் எவ்வளவு கஷ்டங்களும் துன்பமும் வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். மற்றவங்க பார்வைக்கு வேணா நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது போல தெரியலாம். ஆனால் உன் புன்னகையின் பின்னால் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத வலியும் வேதனையும் மன கஷ்டமும் வருத்தமும் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அதனால்தான் பொய்யான புன்னகையும் போலி சிரிப்பும் நிறைஞ்ச ஓ முகத்தில் உண்மையான சந்தோஷமான சிரிப்பை கொண்டு வருவதற்காக நீ கஷ்டப்பட்ட விஷயங்களையும் கவலைப்பட்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடி வந்தேன். அம்மா வராகி தாயே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலை. நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். என்னை கைவிட்டுறாதம்மான்னு நீ சொன்ன பிறகும் நான் இனிமேலும் உனக்கானதை செய்யாமல் இருப்பேன்னு நினைக்கிறியா? நிச்சயம் எல்லாத்தையுமே சரி செய்ய தான் போகிறேன். உன் சங்கடங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து சந்தோஷத்தையும் இன்பத்தையும் முகமலர்ச்சியையும் கூட உனக்குள்ள உருவாக்க போகிறேன் என் செல்லமே. நீ அடுத்தவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தாலும் அவங்க அதை எதனாலும் புரிஞ்சுக்காம உன்னை குறையாகவும் குற்றமுள்ளவர்களாகவும் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீ எதுக்கு அக்கறையோடு இருக்கன்றதை கூட புரிஞ்சுக்க மனம் இல்லாதவர்களிடம் போய் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன் அருமை பெருமையையும் உன்னுடைய தகுதியையும் திறமையையும் புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நீ அக்கறை கொண்ட வார்த்தைகளை அன்பாகவும் பாசமாகவும் பேசினா அது வீணானது தானே. எப்போவுமே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்டையும் உன்னை நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டுமே உன்னுடைய அக்கறையான வார்த்தைகளை பரிசாக கொடு. ஏன்னா நீ அக்கறையாக பாசமாக அன்பாக பேசுகிறதெல்லாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் பொக்கிஷமாக தெரியும். உன் அக்கறை கொண்ட வார்த்தைகளை சேமித்து தேவையான இடங்களில் தேவையான மனிதர்களிடம் மட்டும் நீ செலவு செஞ்சினா அது உனக்கும் மன அமைதியை தரும், கேட்பவர்களுக்கும் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்போவுமே குழந்தைங்க குழந்தைத்தனமாக பேசுகிறதையும் சிரிக்கிறதையும் ரசிக்கிற நீங்கள் வயது முதிர்ந்தவர்களிடம் இருக்கும் குழந்தைத்தனத்தை ஏன் ரசிக்க மறந்து போறீங்க? உன்னை பார்த்து பார்த்து ரசித்து நீ சிரிக்கிறதையும் பேசுகிறதையும் நடக்கிறதையும் ரசித்து வளர்த்த உன்னுடைய அம்மா அப்பா தான் நாளைக்கு முதியவர்களாக மாற போகிறாங்க. அவங்க எப்படி உன்னுடைய குழந்தைத்தனத்தை ரசித்தாங்களோ அதே போல் நீ வளர்ந்த குழந்தையாக மாறின பிறகு அவர்களை ரசிக்க மறந்திடாதே. அவங்களை எப்பவுமே உன் கூடவே வச்சுக்கிட்டு குழந்தை போல அவர்களை அன்பா பாசமா அக்கறையா பார்த்துக்கக்கூடிய உன்னத உள்ளம் கொண்ட ஆளாக நீ இருந்துரு. அந்த பெருந்தன்மையான உள்ளம் எல்லா வளர்ந்த குழந்தைகளுக்கும் இல்லாம தானே பல பேர் அங்கங்கே ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. நீ எப்போதுமே உன்னை பெற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும், உன்னுடைய புண்ணியத்தை அதிகப்படுத்தணும் நீ நினச்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்ல சம்பாத்தியத்தோட சிறப்பாக சந்தோஷமாக செழிப்பாக இருக்கணும்னு நினச்சினா உன்னை பெற்றவங்களை அன்பா பாசமாக அழகா அக்கறையாக வச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான ரகசியன்றத நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருமே உனக்கு மரியாதை கொடுத்துருவாங்க நீ நினச்சினா உன்னுடைய அந்த நினைப்பே தவறுன்றத காலம் உனக்கு புரிய வச்சிரும். ஏன்னா எப்போதுமே எல்லா மனிதர்களும் எல்லாரையும் மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மரியாதையை மற்றவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறத விட நீ அதை அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து காத்து கிடக்காம இவங்க தான் என்னை மதித்து மரியாதை கொடுக்கணுமா, எனக்கு யார் எப்படின்னு எனக்கு தெரியும், மதிப்பும் மரியாதையும் என்னை தானாக தேடி வரும்ன்ற நம்பிக்கையோட உயர்வான சிறப்பான செயல்களை நீ செஞ்சுக்கணும். பாதி வாழ்க்கையை மன உளைச்சல்களிலும் மன கஷ்டத்திலுமே நீ ஏற்கனவே கரைச்சிட்ட, கவலைப்பட்டு வாழ்நாளை வீணடிச்சிட்ட. இனிமேலாவது நல்ல மனநலத்தோட நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. இத்தனை நாளா உன் வாழ்க்கையை எப்படியாவது சரி செஞ்சிடணும், சந்தோஷத்தை கொடுத்துடணும்னு போராடிக்கிட்டு இருந்த நான் இப்போது உன் தவறுகளையும் குறைகளையும் நிறைகளாக மாற்றுறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன்.
நிச்சயமாக நீ முகம் மலர்ந்து நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் அழகாக்கி தருவேன் என் செல்லமே. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நீ எத்தனையோ விலங்குகள், பறவைகள், கடல், மரம்னு எல்லாத்தையும் பார்த்துருப்ப. ஆனால் குயிலை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? குயில் ரொம்ப அழகாக இருந்தாலும் கருப்பாக இருக்குன்னு தோணுது. இதுவே கடலை பார்க்கும்போது கடல் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதில் அலைகள் மட்டும்தான் அழகாக இருக்குது. கடல் ரொம்ப உப்பு கரிக்குதுன்னு உனக்கு தோணுது. இதுவே ரோஜாவை பார்க்கும்போது இந்த ரோஜாவில் முள் மட்டும் இல்லைன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குன்னு தானே உனக்கு தோணுது. மொத்தத்தில் நீ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நல்லதை பார்த்ததை விட அதில் இருக்கும் குறைகளைத்தான் பெருசாக பார்க்குற. மனிதனிடம் இந்த குறைகளை பார்க்கும் குணம் மட்டும் இல்லைனா மனிதன் எப்போவோ உயர்ந்த நிலைமைக்கு போயிருப்பான். நீயும் எப்பவும் எல்லா விஷயங்களிலும் இருக்கும் குறைகளை களைந்துவிட்டு நிறைகளை பார்க்க பழகிக்கோ என் செல்லமே. நீ ஏதாவது ஒரு வேலையவோ விஷயத்தையோ கடமையவோ செய்யணும்னு நினச்சினா அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காம அப்புறமான்னு யோசிக்காம உடனே அதை செய்ய ஆரம்பி. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நல்லா சத்தமாக வாய் விட்டு சிரிக்க பழகு. உனக்கு பிடிச்சவங்களை போய் பாரு. உனக்கு பிடிச்ச நண்பர்களோட பேசி பழகி நேரத்தை செயல்படுத்து. எல்லாரும் எல்லாவங்களா இருந்த உலகத்தில் இருந்துட மாட்டாங்க. ஆனால் சில பேர் நல்ல விஷயங்களை நல்ல விதமாக செய்யும் போதும் நல்ல காரியங்களை செய்யும் போதும் மனசார அவங்கள பாராட்டி அவர்களுக்கு இன்னும் இன்னும் ஊக்கத்தை கொடு. எல்லாரையும் நீ சந்தோஷமாக வச்சுக்கலைனாலும் பரவாயில்ல, யார் மனசையும் கஷ்டப்படுத்தும்படி நீ நடந்துக்காத. யாராவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை மன்னிச்சு மறக்க தயாராக என் செல்லமே. உன் மனசுக்குள்ள தேவையில்லாத கோபமோ அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி பேராசைப்படுவதோ பொறாமைப்படுவதோ இருக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் துணிவாக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கணும். உன் வாழ்வில் நடப்பது எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீயும் அன்பாரு. உன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அன்பை விதையாக போட்டுவை. உன் மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக தொடர்ந்து செய். நிச்சயமா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க தான் போகுது. ஆனால் வெற்றி கிடைப்பதற்கு முன்பாக வரக்கூடிய சிறு சிறு தோல்விகளையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகு. ஏன்னா மனித வாழ்க்கையை வாழணும்னா நம்பிக்கை மிகவும் அவசியம். உன்னுடைய பலம் எது பலவீனம் எதுன்னு எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கோ. மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே பாரு, நல்லதை மட்டுமே கற்றுக்கோ. கெட்டதும் கெட்ட விஷயங்களும் இந்த உலகத்தில் பறந்து விரிஞ்சு கிடக்கு. ஆனால் நீ தான் அதையெல்லாம் கவனமாக ஒதுக்கி வச்சணும். கடந்த காலத்தில் நீ கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு இந்த நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செஞ்சினா உன் எதிர்காலம் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் மிக சிறப்பாக இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் யாருக்கிட்ட பழகினாலும் இனிமையான முகத்தோட சிரிச்ச முகத்தோட இரு. மகிழ்ச்சிங்கிறது உன் மனசை பொறுத்ததாகத்தான் இருக்கணும். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக கோபப்படுவதும் வருத்தப்படுவதும் கூடாது என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும். யார் உன்னை எங்கே தடுத்தாலும் யார் உனக்கு நல்லது நடக்க விடாமல் செஞ்சாலும் நீயே உனக்கான நல்லதை நடத்திக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். யாரையும் சாதாரணமாக நினைக்காம எல்லாருக்கும் உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழகு. கூடிய சீக்கிரமே உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் அருமையான குணத்தையும் உன்னுடைய பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் உன்னை பொக்கிஷமாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை பற்றி நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா எல்லாத்தையும் சரி செய்ய தானே இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். இனி எந்த கடனும் உனக்கு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக ஆக்கி தர்றேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஆசைப்படுறதுக்கு தகுதி இருக்கு. நீ ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து தருவேன். ஆனால் அது உன்னிடம் வந்து சேர்வதற்கு தகுதி இருக்குதான்னு நான் பார்த்துக்குவேன். ஏன்னா உனக்கானது எது உயர்வானதோ அதை மட்டும்தான் உன் கைகளில் சேர்ப்பேன். உனக்கு சரியில்லாததையும் உன் வாழ்க்கைக்கு சரி வராதையும் உன் கைகளில் தரமாட்டேன் என் செல்லமே. எப்பவும் எந்த இடமா இருந்தாலும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஆட்களுக்கும் ஏற்றாற் போல பேசவும் பழகவும் கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு எது தேவை எது துணைன்னு கடைசி வரைக்கும் அது எல்லாத்தையும் சிறப்பாக செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன்.
உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூடவே வச்சுக்கோ. பேச வேண்டிய இடத்துலையும் பேசாதவனும் பேசக்கூடாத இடத்துல பேசுகிறவனும் வாழ்க்கையில் அழிஞ்சு போவான். எப்போவுமே எந்த இடத்துல எதை பேசணும்னு யோசிச்சு பேசு. பேசக்கூடாத இடத்தில் கண்டதையும் பேசிவிடாதே என் செல்லமே. தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனும் விட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான். நீ எப்போவுமே உனக்கு எது நல்லதோ, உனக்கு எது தெரியுமோ, எது உனக்கு சிறந்ததாக இருக்குமோ, எது உனக்கு சரியாக வருமோ அதை மட்டும் செஞ்சா நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவ.